ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் மிருகலாம் மீன் போட்டு குருமா வைக்க போகிறோம். கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். தலைலாம் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. நம்ம குருமா செய்யறதால குருமாவுக்கு தேவையான பொருள் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா, ஒரு 6 முந்திரி, தேங்காய் பத்தை ஒரு 2 பெரிய பத்தியில் கெசகசை ஆட் பண்ணிடுவோம். ஒரு ஸ்பூன் சோம்பு, மீன் குருமா பண்ண நாங்கள் பேன் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கோம். இலை, பட்டை, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இஞ்சி பேஸ்ட்டு நசுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், ஆட் பண்ணுறோம். ஏன்னா இது பேஸ்ட்டு போடக்கூடாது, குழ குழன்னு ஆகிடும். அதனால் நான் தட்டி வச்சுருக்கோம். சைடில் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நாங்கள் சட்டி வச்சுருக்கோம். அந்த எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிச்சு. இதை நம்ம வடம் போட்டோம்ல, அந்த வடம் ஆகுது. அது வடம் நல்லா பொரியுது. வெங்காயம் வதங்கட்டும். சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் பொடி வெங்காயம், பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வதங்கிடுச்சு. தக்காளி மிக்ஸியில் அரைச்சி 2 தக்காளி. ரெண்டு பச்சை மிளகாய் போடணும். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கீட்டாக போட்டு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, வீட்டு மிளகாத்தூள், கோழி மிளகாத்தூள், வீட்டு மிளகாய். நம்ம என்ன குருமாக்கு தேவையான பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அதில் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால காரம் வந்து இதில் கம்மியாக தான் போடுவோம்.
தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் நிறைய போடும். கொஞ்சம் போல தண்ணி, ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரி, வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளி, மீன் குழம்பு. கொஞ்சம் தேவையான உப்பு வதக்க. பாருங்க, நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்ச விழுதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, கசகசா, தேங்காய்லாம் அரைச்சி வச்சுக்கிது இதில் ஊற்றி வச்சு கொஞ்சம் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், கொதி வரும். நல்லா கொதி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு மிளகாத்தூள், மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி தான் குழம்பு வைப்போம். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுக்கிறோம். பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மீன் குழம்பு தேவையான உப்புமா தட்டு போட்டு மூடி வச்சிடணும். மீன் குழம்பு போட்டு மாங்காய் போடுவோம். பாருங்க, குருமா நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணலாம். நாங்கள் முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம். நீங்களும் இந்த முருங்கைக்காய்லாம் போட்டு பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொதிக்க சொல்ல ஆட் பண்ணுங்க முருங்கைக்காவை, முன்னாடியே போட்டுறாங்க. முன்னாடியே போடாதுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம், மீன் வேகட்டும்.
பாருங்கள், மீன் குழம்பு ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் குருமா. இப்போ இந்த ஸ்டேஜில் ஹாஃப் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே பிழிஞ்சு விடலாம். கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கணும். மிருதுலா மீன் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் ஃப்ரை பண்ண நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடல மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் போதும். சிக்கன் 65 மசாலா சும்மா கொஞ்சம் போதும். இப்போ லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபிஷ்ஷை நம்ம இது மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மீன் குழம்புலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் தலைலாம் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு போட்டு மாங்காய் வச்சா செம்மையாக இருக்கும். ஏரி மீனுக்கு மாங்காய் போட்டு வச்சா தான் நல்லா இருக்கும். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா செம்மையாக இருக்கும். கொதிச்ச பேர் கலக்கக்கூடாது, இப்போவே கலக்கி விட்டுடலாம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சுமா. கொதிச்சு திக்காக பக்கம் வந்துச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? மீன் ஃப்ரை பண்ண பேன் வச்சாச்சு. இப்போ ஏன்னா நல்லா காஞ்சிச்சு, மீன் போடலாம் எண்ணெயில்.
ஸ்லோவாக தான் அடுப்பு எரியணும், வேகமாக எரியக்கூடாது. மீன் வேகணும். வேகணும். பாருங்கள், மீன் நல்லா ஒரு பக்கம் செவந்துச்சு. இப்போ திருப்பி போடலாம். பாருங்கள், மீன் கலர் செம்ம ரெட்டிஷாக இருக்குது. இந்த கடல மாவு அரிசி மாவுலாம் போடுறது பஜ்ஜி மாதிரி இருக்கும், ஃபிஷ் பஜ்ஜி மாதிரி இருக்கும், நம்ம ஃப்ரை மாதிரி இருக்காது. இந்த மீன் மாத்திரம் இப்படி தான் வறுக்கணும். புளியெலாம் விட்டு வறுத்தா நல்லா இருக்காது. லெமன் விட்டு இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரியே வறுத்தா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக எச்சி வாசம் வராது. ஏரி மீன் ஸ்மெல்லு வரும். கருவேப்பிலை பொரிஞ்சுட்டா வச்சுருவாங்க. பாருங்கள், மீன் நல்லா வெந்துச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப தீ வச்சாலும் நம்ம வந்து மீன் கறிக்கிட்ட உள்ளே வேகாது. இந்த மாதிரி சிம்மிலே வச்சு தான் நம்ம மீன் எடுக்க முடியும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வரதா தான் அந்த வாசனை இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பாடு. மிருதுலா மீன் குருமா, மீன் தலை மாங்காய்லாம் போட்டு வச்ச மீன் குழம்பு, ஃபிஷ் பஜ்ஜி, மிளகு ரசம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஒரு மிருகலா மீன் இந்தமாரி பஜ்ஜி போல் வறுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா இந்த ஏரி மீன் வாசனையே இருக்காது, நீச்சு வடையும் இருக்காது. நல்லாயிருக்கும் மீன். அது புட்டாக கூட பாருங்கள். அது நார்மல் ஃப்ரை மாதிரி இல்லை, இது பஜ்ஜி மாதிரி. பஜ்ஜி மாதிரி நல்லாயிருக்கும். காரம்லாம் இருக்கும், புளிப்புலாம் லெமன் விட்டு நல்லா இருக்குது. நல்ல வெள்ளையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.